வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், இது ராகுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ற பகுதியில் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து 16 வருடங்கள் இருக்கலாம். நான் சென்ற பகுதியில் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு 5 வருஷம் முன்ன பின்ன வரவங்க கூட இதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால. 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26, 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார். நவம்பர் 28க்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் இந்த சனி பகவான். இது வரைக்கும் வக்கரத்தில் இருந்தார். இப்போ வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, மனநிலையில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து சிக்கல். அது மாதிரி சிக்கல் மீன்ஸ் என்னன்னாக்கா, ஒரு சில சண்டை சச்சரவுகளோடு இருந்திருப்பாங்க. தொழில் ரீதியாக அப்படின்னாக்கா, தொழிலில் வருமானம்லாம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சில பேர் இருந்திருக்கலாம். போன பணம் இருக்கு இல்லையா, அதாவது கொடுத்த பணம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராமல் தடைப்பட்டிருக்கும். இது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். நிறைய பேர் வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க. மனசு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு அதிகப்படியாக. வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா சனி வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், ராசிக்கு 8, 9 பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 2 பாவத்துக்கு அதிபதி. இது வந்து கொடுக்குற கிரகமா கெடுக்கிற கிரகமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற கிரகம். அதிகப்படியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்த்தோம்னா, வயசு ரீதியாக, அதாவது தசை ரீதியாக பார்த்தோம்னால் 16 வயசுலேருந்து என்னோட கணக்குப்படி நான் குரு தசை நான் எடுத்திருக்கிறேன். குரு தசை நன்மை செய்யுமா? இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10 குடைய கிரகம். இது நன்மை செய்யாது. இருந்தாலும் அது படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. நிறைய பேர் வந்து நல்லாவும் இருப்பாங்க, நல்லா படித்து மார்க் எடுப்பாங்க, அரியர்லாம் பெருசாக வைக்க மாட்டாங்க. அது மாதிரி போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவான் கொடுக்கும். ஏன்னா இந்த வயசில் வரக்கூடிய குரு தசை அவ்வளோலாம் கெடுக்காது. அது தசா புத்தி அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னால், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் கூட கெடுபலன்கள் செய்யக்கூடிய அமைப்பில் உக்காஞ்சிடாது. இந்த வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, வயசு ப்ளஸ் தசை அப்படிதான் நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கணும். இந்த வயசுக்கு இந்த குரு தசை இந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் இருந்தால் கூட படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும், வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். 30 வயசு வரைக்கும் குரு தசை இருந்துச்சுன்னா கூட பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, இந்த ராசிக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அதாவது குரு தசைக்கு சுக்கிர புத்தியிலிருந்து சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவாக அது மாதிரியான இடங்களை தான் அமர்ந்திருக்கும். இது நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இதுதான். திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணமும் இதுதான். திருமணமே நடக்காமல் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணமும் இதுதான். ஏன்னா இது வந்து தசாபுத்தி பலன்களை பொறுத்த வரைக்கும் குரு அமர்ந்த இடத்தை பொறுத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல முடியும். இப்போ பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த தசைக்கு ஏன்னா நட்பு கிரக தசை அப்படிங்கிறதுனால சனி பகவான் 10ஆம் இடத்துல இப்போ வந்து தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களும் சரி, இப்போ படிப்பு ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களும் சரி, இது எல்லாமே இப்போ நல்லா இருக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது, அதெல்லாமே மாறும். ஏற்கனவே நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, குருதசைலாம் ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்கும், வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த வேலைங்கிறது இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள் கிடைக்கிறது, அது மாதிரி கூட இருக்கிறவங்களோட நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் சனி வக்கர காலங்களில். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, சனி வக்கரம் ஆகும் போதெல்லாம் மனசில் ஏதோ ஒரு பயம், பதட்டம் கண்டிப்பாக வந்துட்டு போவோம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா, இந்த சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் அது பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தா இப்போ நல்லா இருக்கும். இப்போ சனி வக்கர நிவர்த்தி ஆகும் போது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும்.
வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, அவங்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா? இப்போ தடையாக இருந்துச்சுனாக்கா அந்த தடைகள் இப்போ விலக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு மனநிலை மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். 23, 24, 25, 26 இது மாதிரி வயசுல இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஆனால் திருமண வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா இந்த வயசில் கன்ஃபார்மாக திருமணம் நடந்துடும். நீங்கள் நிறைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே இந்த வயசில் திருமணம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் 26 வயசுக்கு மேலே 31 அது மாதிரி தான் நடக்கும். ஏன்னா 26க்கு மேலே 31க்குள்ளே எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது. அது கரெக்டாக எப்போனாலும் நடந்துடலாம். ஆனால் குரு வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னாக்கா வக்கரமாக இருக்கக்கூடாது, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. இது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு உங்களுக்கு திருமணம் உடனே நடந்துடும். 23, 24, 25, 26 இதுக்குள்ளே நடந்துடும் எப்படியும். ஏன்னா இதுதான் கரெக்டான வயசு. இதுக்கு மேலே போச்சுன்னா வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே. வயசுங்கிறது ரொம்பலாம் இல்லை, 30, 31 வரைக்கும் நிறைய பேர் இருக்கு. இப்போ டாக்டர் படிக்கிறவங்களாம் 28 வரைக்கும் படிக்கிறாங்க. 28க்கு அப்புறம் தான் திருமணத்தையே நினச்சி பார்க்க முடியும். மேல் படிப்பு உயர் படிப்பு படிக்கிறவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 25, 26 வயசு வரைக்கும் வந்து படிப்பு ரீதியாகவே அவங்களுக்கு போயிடுது. நிறைய டிகிரி பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் எப்படி திருமணம் கூடி வரும் இந்த வயசில் நல்லா இருக்க குரு அப்படின்னாக்கா படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருவார். நினைக்கிற மாதிரி படிப்பு படிக்கிறது, அதுக்காக எக்ஸாமெல்லாம் எழுதுனீங்கனாக்கா நிறைய ஹிட் அடிக்கிறது, அதாவது பாஸ் பண்ணுறது, அது மாதிரி உயர் பதவிகளில் வேலை பார்க்குறது, அது மாதிரி கொடுத்துருவார். குரு நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணீங்களோ அதுக்கு அந்த வயசில் திருமணம்னா திருமணத்துக்கு முயற்சி பண்ணால் திருமணம். ஒரு சில பேர் வந்து பெண்களை வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க, உடனே திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிறது அந்த வயசில் திருமணம் கன்ஃபார்மாக கூடி வந்துடும். அதே மாதிரி குரு சரியில்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்காங்க, வேலையில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்ப்பாங்க. அதுதான் குரு தசை அப்படிங்கிறது. இந்த வயசு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் குரு தசை எடுத்திருக்கிறதுனால அந்த குருவுடைய பலத்தை வச்சு தான் அந்த திருமணம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். இப்போ குரு உங்களுக்கு வக்கரமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை திருமண முயற்சிகளில் நீங்கள் ஓரங்கட்டிட்டு நீங்கள் படிப்பு வேலை வாய்ப்பு அது சம்மந்தமாக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். 26 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ குருதசையில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ திருமணம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக முடியும். என்னோட வயசுப்படி நான் 26 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் குருதசை வருதுன்னாக்கா 26 வயசுக்கு மேலே திருமண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிறைய பேருக்கு மிதுன ராசியில் அஷ்டம சனியில் இருந்தே நிறைய ப்ராப்ளம், கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு, இது இப்போ குருதசையில் இருக்கிறவங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி சாதகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்தா அது நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பரவாயில்ல, கிளியர் ஆகும். 26 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை இந்த இளம் வயது காலகட்டத்தில் சனி தசை இது அஷ்டமாதிபதி தசை, 9 குடைவன் தசை, பாக்கிய ஸ்தானாதிபதி தசை. பெரும்பாலும் வந்து அஷ்டமாதிபதி தசை இளம் வயசு காலகட்டத்தில் வந்துச்சுன்னா நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். மாற்றம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. மிதுன ராசியில் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னாக்கா இந்த இளம் வயசில் வரக்கூடிய சனி தசை. ஒரு சில பேருக்கு வந்து 20, 22 வயசில் சனி தசை ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30, 31 கூட ஆரம்பிக்கலாம். என்னோட கணக்குப்படி நான் 26 to 45 வரைக்கும் எடுத்திருக்கிறேன் சனி தசையில். ஆனால் இது அஷ்டமாதிபதி தசைன்றதுனால மட்டும் இல்லை, பாகிஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் முதலாளியாக இருந்தால் தான் பிரச்சனை. சனி பகவானுக்கு வந்து முதலாளி அப்படிங்கிறது ஏன் பிடிக்காது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே சரியாக இருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வேலையிலே இருக்குங்க, நீங்கள் வேலையில் கூட நீங்கள் இருங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் எப்போ கவுத்துட்டு போவாங்கன்னு தெரியாது, யார் எப்போ துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பெண்கள் ரீதியாக நிறைய துரோகங்கள் நடக்கும், பெண்களுக்கு ஆண்கள் ரீதியாக நிறைய துரோகங்கள் நடக்கும். சனிதசை நடக்குதா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே போதும், எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடிகட்டி பார்ப்பாங்க. நம்ம அப்படியேப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு அமர்ந்த இடம், அதாவது சுப ஆதிபத்தியம் கொண்டு இந்த சனி பகவான் அமர்ந்தால் இந்த இளம் வயதில் வரக்கூடிய தசை கூட தொழில் அரசியல் அது இல்லாத அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒர்க்கில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலையில் அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படியாப்பட்ட தொழில் செஞ்சாலும் சரி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுபத்துவமாக இருந்தணும், மறைமுக சுப தொடர்பில் இந்த சனி பகவான் இருந்தணும். நேரடி சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படியாவது கடனை கொடுத்துரும். இப்போ வேலையில் இருக்கிறீங்களா, சுப கடன்கள், அதாவது தசை நல்லா இருக்குனாக்கா சுப கடன்கள் எப்படி அப்படின்னாக்கா வீடு கட்டத்துக்கு ஒரு கடன் வாங்குவீங்க, வண்டி வாங்கினதுக்காக கடன் வாங்குவீங்க, கடன் மேலே கடன் போயிட்டே இருக்கும், அதாவது லோன் போயிட்டே இருக்கும். ஒரு லோன் முடிஞ்சால் இன்னொரு லோன், அப்படி இல்லைனாக்கா லோன் மேலே லோன், 2, 3 லோன் இருக்கும். இந்த வருமானம்லாம் வந்து அந்த வழியில் தான் போயிட்டு இருக்கும்.
ப்ராப்பர்ட்டி கன்ஃபார்மாக சேரும் உங்களுக்கு, இல்லைன்னு சொல்ல. வண்டி வாகன சேர்க்கை, ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி, இது மாதிரி. அதாவது சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த சனி பகவான் அப்படியும் கொடுக்கும். அசுப தொடர்புல இருந்து தசை பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வேலையை கொடுத்துட்டு அது லோன் வாங்க வச்சுட்டு அந்த வேலையை போக வச்சிடும், அது மாதிரி கொடுத்துரும். அதாவது அது வந்து அஷ்டமாதிபதி அப்படின்றதுனால ஒரு இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துட்டு திடீர்னு வந்து வருமானத்தை கட் பண்ணி விட்டு அவமானப்படுத்தும். சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் இந்த சனி பகவான். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததா இப்போ கிளியர் ஆகும். வேலை ரீதியாக ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். வேலையில் வந்து நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா, அந்த துரோகங்கள் இப்போ மாறும். அதாவது துரோகிகள்லாம் வந்து இருக்க மாட்டாங்க, இடம் மாறி போயிடுவாங்க. மேலதிகாரி ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தால் அவங்கெல்லாம் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்ல பேர் கிடைக்கும், உடனே நல்ல பேர் கிடைக்கும். இந்த சனி பகவானுடைய தசையில் 10ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது ஒரு நல்ல ஒரு பேரு புகழ், நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் உயர் பதவியில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான இடங்களில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல கெடுக்கிற அமைப்பில் இல்லை. 10ல் வரும்போது அந்த கிரகம் வந்து தொழில் ரீதியாக பிரச்சனை பண்ணுமா, அப்படி கிடையாது. தொழில் ரீதியாக இருந்தாலும் வளர்ச்சிகளை கொடுக்கும், வேலை ரீதியாக இருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் அது மாதிரி வளர்ச்சிகளை கன்ஃபார்மாக கொடுக்கும். நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ குடும்ப வளர்ச்சிக்கு அத்தனையும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சனி பகவான் கொடுக்கும். ஆனால் சனி சரியில்லை, தசை சரியில்லைன்னா மட்டுமே இதுக்கு ஆப்போசிட் நேரடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே இறங்க முகத்தில் இருக்கும். ஒரு தொழில் ஆரம்பித்தா அந்த தொழிலில் வளர்ச்சி இல்லைங்க, படிப்படியாக எனக்கு போட காசு எனக்கு விரயமாயிட்டு தான் வருது, நிறைய செலவுகள், கடன் மேலே கடன் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி வரும். அதாவது தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு வளர்ச்சியே இல்லை, சும்மாவே இருக்கேன், ஏதோ வேலைக்கு வர எனக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தசை. 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை. இது புதன் தசையில் இந்த ராசியாதிபதி தசைன்னு சொல்லக்கூடிய புதன் தசை. இந்த புதன் தசை 4ஆம் அதிபதியாக வராரு. இடம், வேலை வாய்ப்பு, இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம். இந்த கிரகம் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலையில் நல்ல ஒரு மாற்றம், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம். வேலை ரீதியாக நிறைய பேர் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கலாம் அந்த புதன் தசையில். ஏன்னா இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லியிருக்கிறேன். வேற ஒரு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்துச்சுனாக்கா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துட்டே வரும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது. ஏன்னா ராசிக்கும் அவர் பார்க்கணும், லக்னத்துக்கு அவயோகராக வந்துச்சுனாக்கா உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லையா. எதை கெடுபலன்கள் அப்படின்னாக்கா இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ வந்து வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் சுற்றி துரோகங்கள் நிறைய நடக்கும், அடிக்கடி வேலை மாறிட்டே இருப்பீங்க, ஒரு வேலையாக இருக்காது. இல்லை ஒரே வேலையில் இருக்கிறீங்க, வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து கேலி பேசுவாங்க. சொந்த பந்தங்களில் வந்து நிறைய மன நெருக்கடி, அது மாதிரி மனைவி மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட பேர் எடுக்கிறது, இது மாதிரிலாம் வந்து அந்த லக்ன அவயோகராக வந்தால் மட்டுமே. லக்ன யோகராக வந்துச்சுனாக்கா சிறப்பு, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த தசை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நெகட்டிவாக சொல்ல முடியாது. இந்த தசை அப்படிங்கிறது புதன் தசை, 4ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால பசங்களோட, அதாவது வாரிசுகளோட கல்வி அமைப்பு நல்லா இருக்கும், அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பு அவங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று இடம் வாங்கி போகிறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசையில் கொடுக்கும். புதன் தசை எந்த வயசில் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வாரிசுகளோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வந்து வேலையில நல்ல ஒரு சேஞ்சஸ். இப்போ 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆறாருனாக்கா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது வரைக்கும் எதிர்பார்த்துருப்பீங்க, கிடைச்சிருக்காது, இப்போ எதிர்பார்க்கவே தேவையில்லை, இப்போ ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரியான இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு மன வாகனம் நினச்சிருப்பீங்க, இதெல்லாம் இப்போ அந்த கனவுகள் இப்போ நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வெளிநாடு சார்ந்து ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட திடீர்னு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சி ஒரு சில பேர் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து இந்த வக்கர காலங்களில் மனநிலை மாற்றங்களை கொடுத்துருக்கும். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னோட்டங்கள் இப்போ இருக்கும். அதிகப்படியாக 62 வயசுலேருந்து 69, 70 வயசு வரைக்கும் கேது தசை. இப்போ கேது பகவான், இந்த கேது அப்படிங்கிறது ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், சூரியனோட வீட்டில். இது கோச்சார ரீதியாக 4ஆம் இடத்துல இருக்கும்போதெல்லாம் நிறைய உங்களுக்கு இடம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம், வேலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ வந்து கடன் பிரச்சனை இருந்தால் கிளியர் ஆகும். கடன் அமைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல், வராத பணம் வர்றது, இது மாதிரி நல்ல ஒரு பலன்கள் இந்த கேது தசையில் இருக்கும். கேது தசை எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வீட்டில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துனே வரும். செவ்வாய் வீடு தவிர வேறு எங்கே இருந்தாலும் சரி, குருவோடைய வீட்டில் இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். செவ்வாயோட வீட்லையும் சனியோட வீட்டில் இருந்தால் கூட அந்த கேது தசைங்கிறது ஓரளவுக்கு தான் நன்மை செய்யும், அதிகப்படியான நன்மைகளை செய்யாது யோகாதிபதியோட வீடாக இருந்தால் கூட.
அது மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். 70 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் பின்னாடி வரக்கூடிய தசை. 10ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது. வீட்டில் யாரோ ஒருத்தர் தொழில் ஆரம்பிப்பாங்க, இல்லை வேலை ஆரம்பிப்பாங்க, அதாவது வேலை கிடைக்கும். வேலையில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. நீங்களே வேலையில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு இடமாற்றம் கிடைக்கிறது. வேலையில் ஒரு நல்ல சேஞ்சஸ். இது வரைக்கும் 70 வயசுக்கு மேலே நான் என்னத்தை வேலை பார்க்குறது அப்படின்னு கேட்காதீங்க. 70 வயசுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, தொழில் செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சி, வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலை வளர்ச்சி, வீட்டில் சுப விசேஷம் அதிகமாக நடக்கிறது. இது மாதிரியான ஒரு நல்ல பலன்களை இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா உடல்நிலை சம்மந்தப்பட்ட நோய், அதாவது மருத்துவ செலவு, அதெல்லாம் நிறைய கொடுத்துட்டே வந்திருக்கு இந்த சனி வக்ர காலங்களில். அதாவது சனி உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாகும் போதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதிகப்படியான மருத்துவ செலவு, கடன் பிரச்சனை, மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துச்சு இல்லையா? இந்த வக்ர நிவர்த்தி காலங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், கடன் பிரச்சனை தீர்றது, நோய் நொடி பிரச்சனைகள் தீர்றது, இது மாதிரி வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலத்தில் உண்டு. நன்றி.